அல்லேலூயா. தர்மையான கால வேளையிலே மாதத்தின் கடைசி வாரமாகிய இந்த நாளில் கூடி வந்திருக்க நாம், உபவாசத்தோடு வந்திருக்க நாம், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்தவர்களாக, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படும்படியாக நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவனை தரிசிக்கும்படியாக வந்திருக்கிற நாம் இந்த கால வேளையிலே அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் நம்முடைய நேசர், நமக்கு பிரியமானவர், அவரை நோக்கி பார்க்கும்படியாக ஒருமனப்பட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் உருக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நாங்கள் இந்த இடத்தில் கூடி வரும்படியாய் தேவன் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த ஆண்டிலும் தகப்பனே, இந்த 5 மாதங்களும் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணி போல நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே, எந்த குறைகளும் எங்களை அணுகாதபடிக்கு, இந்த தீங்கும் எங்களை நெருகாதபடிக்கு உம்முடைய செட்டைகளின் மறைவில் எங்களை மூடி மறைத்து நீர் தாங்கி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்கள் கண்கள் திறக்கப்படும்படியாக, எங்கள் இருதயங்கள் விருத்த சேதனம் செய்யப்படும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மேல் கிருபையாக இறங்கி உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய மன உருக்கத்தினாலும் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அதற்கு தடையாக இருக்கிறதான எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே, அவைகளை அறிக்கை செய்து நாங்கள் விட்டுவிடும்படியாய் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய், எங்களுக்கு தயவாய் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உபவாசத்தோடும் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை உமக்கு நேராகவும், எங்கள் ஆவியை உமக்கு நேராகவும், எங்கள் சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம் ஐயா. கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு உண்டு ராஜா. இந்த இடத்துல உம்முடைய மகிமையினாலே எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் பாட்டினால் உம்மை துதித்து சோத்திரத்தினால் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு பலந்தாங்க ஆண்டவரே. நாங்கள் பாடல்களை செம்மையாக, நேர்த்தியாக, இனிமையாக பாடி உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த நீங்கள் பலந்தாங்க ராஜா. இந்த ஆராதனையை நீங்கள் முற்றிலுமாய் பொறுப்படுங்க தகப்பனே. அப்பா, இந்த இடத்துல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ளும்படியாய் எந்த தடைகளும் வந்து விடாதபடிக்கு அக்கனி மதிலாக இருந்து ராஜா, நாங்கள் கேட்கிற விண்ணப்பத்தையும் எங்கள் சுபங்களையும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தாவீதுக்கு அருளின நித்திய கிருபைகளை அப்பா விண்ணப்பத்தின் ஆவினாலும் சுபத்தின் ஆவினாலும் நிரப்புவேன் என்று சொன்னீங்கப்பா. இன்றைக்கே அதை நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, வந்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் ஏற்ற வேளையில் சேர்ந்து வரும்படியாக நாங்கள் ஒருமித்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் வேலையின் நிமித்தமாய் வர முடியாது இருக்கிற நம்முடைய பிள்ளைகளப்பா, அவர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை அவர்களோடு கூட இருக்கும்படியாய், அவர்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தரமட்டும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியின் உதவி ஒத்தாசையிலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சத்தம் காணாதே. அல்லேலூயா.
அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமேன். முதலாவது பாடலாக, என் ஆத்தும நேச மேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே. ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்குறோம், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறானாம், ஜீவனை கொடுக்கிறாராம். ஆமேன். அந்த ஜீவனை கொடுத்த தேவன் நமக்காக நம்மை அவருடைய மந்தையில் சேர்த்து அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஆடுகளாக நம்மை அரவணைக்கிற தேவன். ஆமேன். நம் சொல்ல முடியுமா, என் நேசர் என்னுடையவர். ஆமேன். நான் அவருடையவர். ஆமேன். சொல்லுங்க பாபம், வாயில திறந்த. ஆமேன். என் நேசர் என்னுடையவர். ஆமேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். அவர் நான் அவருடையவராக, நான் அவருடைய மகனாக மகளாக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். கைகளை தட்டி உணர்ந்து பாட வேண்டும். ஆமேன். இந்த பாடல்கள், இந்த வசனங்கள், கர்த்தர் இப்படியெல்லாம் என்னை அழைத்திருக்கிறாரே, அந்த உணர்வோடு கூட நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் அப்பா உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய விருப்பம் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்பா, அது எனக்கு காட்டுங்கப்பா. உமக்காக ஓட
உம்முடைய வாஞ்சை, உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் தாகமாக இருக்கிறேன். என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா என்று நாம் செபிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறபடியால் அவர் என் கூட இருக்கிறார். ஆமென். அப்போ நாம் அவருடைய சித்தத்தை செய்கிற போது அவர் நம் கூட இருக்கிறவர். ஆமென். நாம் நம்முடைய சித்தத்தை செய்யும் போது அவர் நம்ம விட்டு தூரமாக இருப்பார். ஆமென். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதானுங்க. ஆமென். நாம் அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற போது அவர் நம்ம கூட வந்து உட்கார்ந்து நம்ம அருகில் இருந்து நம்மை வழி நடத்துகிறவர். ஆமென். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். ஆமென். ஆனால் நாம் நம்முடைய சித்தத்தை, நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய பார்வைக்கு நல்லதாய் செய்கிற போது தேவன் தூர இருப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அந்த அழைப்புக்கு பாத்திரராய் ஒப்பு கொடுத்தவர்களாக ஒரு வாஞ்சியோடு கூட, ஆண்டவரே முகத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. சங்கீதம் 34:5 சொல்லப்படுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆமென். அப்போ நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு யோசித்து பாருங்களேன். இந்த தேசத்தில் கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய சத்தியத்தை மாற்றுகிற இந்த தேசத்தில் நாம் இவ்விதமாய் ஆராதிக்கும்படியாய், இவ்வளவு சமாதானத்தோடு ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். நம்மை அவர் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. ஆமென். சூழ்நிலைகள் ஒருவேளை நாங்கள் தோற்றுவிட்டோம், நாங்கள் வெட்கப்பட்டு விட்டோம், நாங்கள் குறுகி போகிறோம், கூனி போகிறோம், பரவாயில்லை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். முடிவு அவர் நம்மை வெட்கப்பட்டு போக ஒருபோதும் விடமாட்டார். சங்கீதம் 91, 14, 15, 16 ஒரு 7 காரியங்களை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை அறிந்திருந்தால். ஆமென். அவருடைய நாமத்தை அறிந்திருந்தால், நாங்கள் போன வாரமும் பார்த்தோம், அதை அதிகமாய் சொல்லவே நான் வாஞ்சிக்கவில்லை. ஆமென். அப்போ நாம் அவருடைய நாமத்தை தேடும்படியாய், அவருடைய முகத்தை தேடும்படியாய் நாம் காணப்படும் போது அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் அநேகம் பேர் ஐயோ எவ்வளவு செலவு பண்ணி, எவ்வளவு கஷ்டத்தில், எவ்வளவு எதிர்பார்ப்போடு கூட, எவ்வளவு கடன் தனிகளப்பட்டு இந்த தேசத்துக்கு வந்து வேலை இல்லை, சம்பளம் இல்லை, வாங்கின கடன் கொடுக்க முடியவில்லை, கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். ஆனால் கர்த்தர் கைவிடாத. ஆமேன். நீ அவரை தேடுகிற போது, அவருடைய நாமத்தை அறிய நீ ஒப்பு கொடுக்கிற போது இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டாகும். ஆமேன். ஆகவே ஜெபத்துக்கு வந்திருக்கிற நாம் ஜெபத்தோடு கூட உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமேன். அந்த ஜெபத்தோடு கூட பாடி தேவனை மகிமைப்படுத்தும்.
நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய விசுவாசம் அவர் மேல் இருக்கிறது போது அவர் நம்மை வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் விட மாட்டார். ஆமேன். ஏனென்றால் வானத்தின் கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமும் உடையவர் நாம் ஆராதிக்கிற, நாம் நேசிக்கிற, நாம் உயர்த்துகிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமேன். அவரே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமேன். ஏதோ நம்மிடத்தில் குறை இருக்கிற போது, நம்மிடத்தில் தவறு இருக்கிற போது, நம்மிடத்தில் குற்றம் இருக்கிற போது அந்த தடைகளாக இருக்கலாம், அது நடக்காமல் இருக்கலாம், அது தோல்வி போல நமக்கு தோன்றலாம். ஆனால் கர்த்தர் அவர் மாறாதவர். ஆமேன். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமேன். நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே. ஆமேன். இந்த வேளையிலே அவரோடு கூட ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், ஒரு சத்தியமுள்ள தேவன், ஒரு உயிருள்ள தேவன், ஒரு ஜீவிக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி பார்க்கும்படியாய், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் நமக்கும் அவருக்கும் இடையில் தடையாயிராதபடிக்கு இந்த வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மல்கியா 2:17 இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம்? இது நம்முடைய கேள்வி என்கிறீர்கள். பொல்லாப்பு செய்கிற எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலே. ஆமே. நாம் யோசிப்போம், நம்முடைய பேச்சில் என்ன குறை காணப்படுகிறது? நாம் சரியாகத்தானே பேசுகிறோம், நாம் சரியாகத்தானே நடக்கிறோம், நாங்கள் சரியாகத்தானே செய்கிறோம். இப்படியே நம்முடைய சுயநீதி, நம்முடைய சுயங்களை நாம் பேசுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அது நல்லது, நம்முடைய பார்வைக்கு நல்லது. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன சொல்லப்படுகிறது? உங்கள் வார்த்தைகளினால் கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். நம்முடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுகிறோமா, மாறாக நம்முடைய வார்த்தையை நாம் பேசுகிறோமா? நம்முடைய இருதயத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களில் தனித்தனியாக வேலைக்கு போகிறோம், தனித்தனியாக இருக்கின்றோம். ஆகையால் நம்முடைய பேச்சுகள் எப்படியாக இருக்கிறது? நம் வாய் தடுமாறி பேசுகிறவர்களாக காணப்படுகிறோமா? கபடு பேசுகிறவர்களாக காணப்படுகிறோமா? பொல்லாப்பு பேசுகிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். 6 நாட்கள் நாங்கள் வெளியில் எப்பேற்பட்ட காரியங்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட இடங்களில், சந்தர்ப்பங்களில் நாங்கள் வாழ்ந்துவிட்டு இந்த நிமிடம் இந்த இடத்துல வந்திருக்கிறோமே. ஆண்டவரே, நீர் சகலதையும் அறிந்திருக்கிற தேவன். ஆமென். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எங்கே படுக்கையை போட்டாலும் கர்த்தர் அங்கே என்னோடு இருக்கிறார், அவருடைய கரம் என்னை பிடித்து நடத்துகிறது என்று சொல்லப்படுகிறதே. ஆகவே கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம் எந்த விஷயத்தில் கர்த்தரை வருத்தப்படுத்தி இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். இந்த வேளையில்
ஏசாயா 43:24 கடைசி பகுதியில் சொல்லுகிறது, உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். நமக்கு எல்லோருக்குமே நம்முடைய சபையில் நன்றாகவே தெரியும், அக்கிரமம் நம்முடைய ஆத்துமாவில் காணப்படுகிறதான ஒரு காரியம். தேவன் செய்ய சொன்னதை நாம் செய்யாமல் விடுகிறோம். ஆமென். அது அக்கிரமமாக காணப்படுகிறது. நம்முடைய ஆவியில் தேவன் செய்ய வேணாம் என்று சொன்னதை நாம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம்ம சரீரத்தில் தேவன் விரும்பாத காரியங்களை நாங்கள் செய்கிறதுனால பாவம் செய்கிறோம். ஆகவே இந்த வேளையில் எங்களுடைய அக்கிரமம், நம்முடைய ஆத்துமாவில் தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான யோசனைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நம்ம ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த வேளையில் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகிற நேரம். ஆமென். அவரை நாம் வருத்தப்படுத்தி இருந்தால், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆயக்காரன் கர்த்தரிடத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்க மனதில்லாமல் தன் இருதயத்தில், என்மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டது போல நாம் கேட்கிறோமா? ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமான சிந்தனைகள், உமக்கு விரோதமான யோசனைகள், உமக்கு விரோதமான எண்ணங்கள் என் ஆத்துமாவில் உமக்கு பிரியமில்லாதபடி இருந்திருந்தால் தயவா என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. இன்னும் மல்கியா 3:13 எப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்களே. நம்முடைய வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், தேவன் அருவருக்கிற வார்த்தைகள், தேவன் வெறுக்கிற வார்த்தைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நம் நிமித்தமாக அநேகரை நாம் வருத்தப்படுத்தி இருக்கிறோமா? வேதனைப்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தை தேவனுக்கு முன்பாக இப்படியாக இருக்கிறது. தேவனிடத்தில் இருந்து வருகிற வார்த்தைகள் நல் வார்த்தைகளும் ஆறுதலுமான வார்த்தைகளும் என்று சொல்லி சகரியாவில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது? 3:14 சொல்லப்படுகிறது, மல்கியா 3:14 சொல்லுகிறது, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்களின் நிமித்தமாக நான் ஆண்டவரை தேடுகிறேனே, ஆண்டோட வார்த்தைக்கு பயந்து நடக்கிறேனே, அப்போ எனக்கேன் இந்த சோதனை, எனக்கேன் இந்த வேதனை, எனக்கேன் இந்த வருத்தம் என்று சொல்லி நம்ம எப்படியாவது முறுமுறுத்திருக்கிறோமா? முழந்தால் படியிடுவோம். கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகும்படியாக, ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகளினால் நான் உம்மை கடினப்படுத்தி இருந்தால், என்னுடைய வார்த்தைகள் உமக்கு வருத்தப்படுத்தி இருந்தால் ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்கி இருந்தால் ஆண்டவரே, என் ஆத்துமாவில் நான் எனது அக்கிரமங்களினால் உம்மை வருத்தப்படுத்தி இருந்த ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் ஆவியில் கடின பேச்சு காணப்பட்டிருந்தால் என்னை மன்னிங்கப்பா. என் சூழ்நிலைகளின் நிமித்தம், என் சந்தர்ப்பங்களின் நிமித்தம் ஒருவேளை நான் அப்படி பேசியிருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவரே.
நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயபொறுத்த தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் மன இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த வேளையில் அவரை நோக்கி பார்த்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிருங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்கப்பா. உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு உம்முடைய சமாதானத்தை எனக்கு விட்டு சென்றீரே, உம்முடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்தீரே அப்பா. இந்த சமாதானத்தின் தேவன் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பாதுகாத்து கொள்ள முடியவில்லை அப்பா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றீங்களே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால அபிஷேகத்தினால எங்களை பலனடைய செய்யுங்க ஆண்டவரே. ஏனோ ஆலயத்துக்கு வந்தோம், ஆராதனையில் இருந்தோம் என்று நாங்கள் செல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை அபிஷேகிங்க ஆண்டவரே. இந்த வேளையில் யாரெல்லாம் தங்களுடைய குறைகளை உணர்ந்து உம்மிடத்தில் ஒப்புரவாகி கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நீர் மன இரக்கமும் உருக்கமும் நிறைந்த தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே, உம்முடைய இரக்கத்தினால உம்முடைய உருக்கத்தினால பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. வறுமையான பாத்திரமாய் நாங்கள் திரும்பி போகாதபடிக்கு உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய கரம் பிடித்து நடத்தும்படியாய் வார்த்தை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்துல நம்ம அவரை நோக்கி பார்க்குற போது அவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன், அவர் உருக்கமாய் நம்ம ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு உபவாசமான நாளாக இருக்கிறபடியால் நாங்கள் எழுந்து நின்று அவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆமென். வாய்களை திறந்து ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆமென். சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் வெறுமையான பாத்திரம், என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய ஆனந்த தைலத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக இருக்க என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேக பாடுகள், அநேக துக்கங்கள், அநேக வேதனைகள் எங்களை எந்த பக்கம் நெருக்கினாலும் ஆண்டவரே அதை மேற்கொள்ளுகிற பலத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே. உமக்காய் பிரகாசிக்க, உமக்காக சாட்சியாய் நிற்க என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே. என்னுடைய ஆத்துமாவாகிய பாத்திரம் உம்முடைய வார்த்தையினால் நிரம்பும்படியாய் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்னிடத்தில் இருந்த ஆவி சமாதானமான வார்த்தைகளை பேச, நல் வார்த்தைகளை பேச, ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிற ஆவியாக என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உமக்கு சாட்சியாய் இருக்க, உமக்கு சாட்சியாய் வாழ, உமக்காய் பிரகாசிக்க என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென். இந்த வாஞ்சியோடு கூட ஒரு தாகத்தோடு கூட என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் வறுமையான பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்க ஆண்டவரே. தாகத்தோடு கூட பாடி அவரை மகிமைப்படுத்த
ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் வல்லமையினால் எங்களை நிரப்புகிற தேவன் நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறபடியால் நீர் எங்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே அப்பா. இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அப்பா உம்முடைய ஜனங்களை நிரப்பும்படியாய் வாய்களை திறந்து துதிக்கும்படியாய் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் அப்பா உம்முடைய வார்த்தையினால் பிள்ளைகளை அபிஷேகிக்கிறவரே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் போதுமானவர். உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நாங்கள் வறுமையான பாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களை அபிஷேகிங்க ஆண்டவரே. வரங்களினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க அப்பா. இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய ஜனங்கள் மேல் ஆண்டவரே ஊற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர் ஐயா. நீர் உயர்ந்த தேவனப்பா. நீர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலே தேவனை மறுதலித்தவனும் தேவனை சபிக்கவும் சத்தியம் பண்ணினவனாகிய பேதுரு பரிசுத்த ஆவி அவனிடத்தில் வந்தபோது அவன் தேவனை குறித்து உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும்படியாய் பேசின அந்த பேதுருவை போல என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால நீங்க என்ன நிரப்புங்கப்பா. ஒரு தாகம் நம்மிடத்துல, ஒரு வாஞ்சை நம்மிடத்துல, வாய்களை திறந்து நாம் கேட்கிற போது அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெறி வாயை திற, அதை நான் நிரப்புவேன். நிரப்புகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். வாய்களை திறந்த ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உமக்காய் நாங்கள் பிரகாசிக்கும்படியாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஜனமாய் உமக்காய் மலை மேல் உள்ள பட்டணம் போல் நாங்கள் பிரகாசிக்கிற ஜனமாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியானவரே, உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் துணையாளராய் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர். சத்திய ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்துவார் என்று சொன்னீங்களே அப்பா. உம்முடைய சத்தியத்தில் நாங்கள் நடக்கும்படியாய் எங்களை நிரப்புகிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமா. நாம் அர்ப்பணிப்போடு கூட ஒரு வாஞ்சியோடு கூட ஆண்டவரே உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உமது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஆண்டவரை பேதுருவை போல நான் நிரப்பப்பட்ட ஆண்டவரே. உமக்காக நான் பேசணும் ஆண்டவரே. உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. உமக்காக நான் ஓடணும் ஆண்டவரே. அந்த தாகத்தோடு கூட அவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா உம்முடைய துணையாளராய்
எங்களுக்கு துணையாய் நீர் இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். அவர் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ எங்கு போனாலும் மகனே மகளே நான் அங்கு உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். இன்னைக்கு நாங்கள் எத்தனை பேர் எத்தனை கலக்கங்களோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோமோ ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமேன். நீ திகையாத, நீ கலங்காத, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். ஆமேன். அந்த வாஞ்சியோடு கூட ஆமேன் பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக வாஞ்சியோடு கூட கேட்போம். ஆமேன். பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னவர். ஆமேன். நம்ம மத்தியில் இருக்கிறாருங்க. ஆமேன். அவருடைய துணையை நமக்கு வேண்டி கேட்போமா? அவருடைய துணைக்காக வாஞ்சிப்போமா? நீர் வாங்கப்பா, எங்களோடு வாங்க ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு முன்னும் பின்னும் நீர் துணையாக இருங்கப்பா, எனக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் நான் சாயாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரை வாஞ்சியோடு கூட நான் கேட்போமா? எங்கள் குறைகளை நீக்கிறவராய், எங்கள் ஜெபத்தின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்பி ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே எங்கள் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிற பிதாவே, எங்களை நிரப்புங்கப்பா. ஜெபத்தின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. தினமும் ஆண்டவரே உம்மோடு உறவாடும்படியாக தினமும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உட்கார்ந்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறபடியாய் எங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய ஜெபத்தின் ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் நிரப்பி உமக்காய் பிரகாசிக்க உம்முடைய மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால நிரப்புங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்ளும்படியாய் எங்கள் சுய மாம்சம் நம்மிடத்தில் வெளிப்படுவ அதபடிக்கு கத்தாவே நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க ஆண்டவரே. நீங்க மாத்திரம் செயல்படுங்க ஆண்டவரே. உங்க கரத்தை பிடித்து நடக்கிற அனுபவத்துக்குள்ளப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா. எல்லா பயங்களையும் நீக்குங்க ஆண்டவரே. எல்லா கண்ணீரையும் துடையுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆனந்த தைலத்தினால் உம்முடைய ஆனந்த களிப்பினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீங்கப்பா. இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா, உம்மை நோக்கி கேட்கிறோம் ஆண்டவரே.
உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்க, உம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்புங்க, உம்முடைய மகிழ்ச்சியினால் கலிகூற கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. நீங்கள் பெரியவர், நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யுங்க ஆண்டவர். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எல்லோரும் உட்காருவோம். இன்றைய நாள் உபவாச நாளாக இருக்கிறபடியால் நான் ஜெபத்துக்கு நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறபடியால் இப்பொழுது அறிவிப்புகள். நம்முடைய ஆராதனை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை மாலை வேளைகளில் நடைபெறுகிறது. மாலை வேளை ஆராதனை முடிந்த பின்பு இன்றைய நாளில் நம்முடைய வேதாகம கல்லூரி புதிய பேட்சுக்கான 5வது பேட்சுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த வருட வாக்கு தத்துவம் நமக்கு என்னென்று எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சத்தத்தை காணையில் கர்த்தரை எங்க சத்தத்தை காணையில் என்ன எல்லாம் மௌனமாக இருக்கிறீங்க? சொல்லுங்க. கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு நீக்கலாக்கி விட்டார். அப்போ நான் என்னங்க செய்யணும்? தேடும்படியான காரியம்தான் இந்த வேதாகம கல்லூரி பாடங்கள். ஆமென். இப்போ கர்த்தரை நான் தேடணும், கர்த்தரை நான் அறியணும், கர்த்தரை நான் வாஞ்சிக்கிறதற்கான பாடங்கள் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆமென். நீங்கள் ஒருவேளை வேறு வேதாகம கல்லூரிகளில் படித்திருந்தாலும் பரவாயில்லைங்க, வந்து என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்றதை கேளுங்க, வார்த்தையை ஆராய்ந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனால் அந்த அனுபவம் இன்றைக்கி 14 வருடங்களாக எங்கள் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஒன்றுமே எழுதவும் தெரியாது, தமிழில் ஒன்றும் வாசிக்கவும் தெரியாத ஒரு சகோதரன். ஆமென். வாஞ்சியோடு காதால் கேட்டார், நாளடைவில் வாசித்தார், நாளடைவில் எழுத பழகினார். ஆமென். இது யாரால் உண்டான காரியம்? கர்த்தரால் உண்டான காரியம். ஆமென். அந்த சகோதரன் இப்பொழுது இங்கே இல்லை. ஆமென். நல்ல முத்தன் ஒரு சகோதரன் எங்களுடைய முதல் பேட்சில் வந்து அவர் அப்படியாய் பைபிள் வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல தகமையில் அவர் சென்றார். ஆமென். நாங்கள் ஒருவேளை எம்பி படிச்சிருக்கலாம், எம்எஸ்ஏ படித்திருக்கலாம், எது படித்திருந்தாலும் அந்த தகுதிக்கு மேலானது இந்த தகுதி. ஆமென். அந்த சவனை குறித்து நான் எப்போவுமே நான் நினைக்கிறேன். நான் ஆமென். ஆகவே நாம் எவ்வளவுதான் உலகத்து படிப்புகள் நாம் படித்திருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவில், கர்த்தரை தேடுகிறதில் நான் இவ்வளவு அறிந்திருக்கிறேன். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு மணித்தியானம், அதிகம் இல்லை, ஒரே ஒரு மணித்தியானம், அதில் இந்த படிக்கல என்னங்க ஆக போகிறது? அந்த ஒரு மணித்தியானத்தில் நான் வீட்டுக்கு போனால் நான் ஏதோ மலையை வெட்டி பிரட்டி சம்பாதிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன உண்டாகாது? ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. ஆமென். ஆனால் கர்த்தரை தேடுங்க, அவர் உங்களுடைய எல்லா பயத்துக்கு நீக்கலாக்கி உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். அதிசயம் என்னென்னா, 5ஆம் 6ஆம் வகுப்பு படிக்கிற பையங்க வந்து சேர்ந்துருக்குறாங்க இந்த பட்சில். முதலாவது ஒரு பையன் 6ஆம் வகுப்பு படிக்கிற 6ஆம் தரம் படிக்கிற பையன் வந்து சேர்ந்துருக்கிறான். அந்த பையனுக்குள்ள வாஞ்ச நமக்கே இருக்காங்க. நீங்கள் ஒருவேளை பைபிள் காலேஜில் சேர்ந்தால் நான் இவ்வளோ பணம் கொடுக்கணுமே அப்படி யோசிக்கிறீங்களா? உங்களால் முடிந்ததை கொடுங்க. ஆமென். ஆனால் உங்கள் வாஞ்ச வேணும். நான் கர்த்தரை அறிய வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். இந்த வாஞ்சை இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து சேரும்படியாய் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். 2வது காரியம், நமக்கு போன வருடம் வாக்கு தத்துவம் என்னங்க? ஆமென். போன வருட வாக்கு தத்துவம் என்னங்க? எஸ்ரா ஆலயத்தை ஆமென் மன மகிழ்ச்சியாக மனவாஞ்சியாக கொடுக்கும்படியாக போன வருட வாக்கு தத்துவம். ஆமென். நம்முடைய புதிய ஆலய கட்டுமானத்துக்கான வேலைகள்
ஆரம்பமாகி கொண்டிருக்கு. அது சிலோவாக தான் போய் கொண்டிருக்கு. ஆமேன். ஆனாலும் நாங்கள் கடந்த வாரம் சொன்னது போல் இங்கே பணம் கொடுக்க வேண்டிய 30 மாதங்களுக்குள்ளே நம்முடைய முழு தொகையும் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் காணப்படுகிறது. அதற்காக வாஞ்சியாக அநேக சகோதரர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். இன்னும் சில பிள்ளைகள் மிகவும் குறைந்த சம்பளம் எடுக்கிறவர்கள் கூட தங்களுடைய அர்ப்பணிப்பை செய்கிறார்கள். ஆமேன். ஆகவே நாம் அர்ப்பணிப்போடு கூட செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். யோசித்து பாருங்களேன், நம்முடைய தேசங்கள்லேயே நமக்கு ஒரு ஆலயம் கட்டுறா எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ அப்ரூவல் எடுக்க வேண்டி இருக்கு இல்லையா? ஆனால் இந்த தேசத்தில் நமக்கு சபையை கொடுத்து இந்த தேசத்தில் நம்முடைய சபை கண்ட ஒரு இடத்தை கொடுக்குறாரு. அவர் பெரியவர். ஆமேன். அவரால் எல்லாம் கூடும். ஆமேன். ஆகவே நீங்கள் கொடுக்குறீங்க, இன்னும் கொடுக்க போகிறீங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜெபம் பண்ண வேண்டும். ஆமேன். அவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஆமேன். இதற்கான இந்த 2 காரியங்களையும் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து நம்முடைய செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேத ஆராய்ச்சி ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. இதுவரைக்கும் கேட்காத ரகசியங்கள். போன வாரம் எத்தனை பேர் கிளாஸில் இருந்தீங்க? ஆமேன். கொஞ்சம் பேர் தான் இருந்திருக்கிறீங்க. ஆமேன் இல்லையா? போன வாரம் நாங்கள் என்னங்க படித்தோம்? வேரை குறித்து நாங்கள் எப்போயாவது சிந்திச்சிருக்கோமா? யாராவது சிந்தித்து இருக்கிறீங்களா? அல்ல யாராவது பேசி இருக்கிறாங்களா? வேர் ஒரு மரத்துக்குரிய வேர் இல்லையா? ஆனால் அவர் தாவீதின் வேறானவர். ஆமென். அவரை குறித்து நாங்கள் சிந்திச்சிருக்கிறோமா? அவருடைய வேர் எனக்குள்ளே இருக்கிறதா? அந்த வேரில் நான் நிற்கிறேனா? அந்த வேரில் நான் நடக்கிறேனா? இந்த ஆராய்ச்சிகள் தானுங்க நம்முடைய வேதாகம கல்லூரி பாடங்கள். ஆமென். பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். கர்த்தர் எவ்வளவு இரக்கமாய் நமக்கு சகல நன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் உணர்வில்லாமல் இராதபடிக்கு நம் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ளும்படியாய், ஒருவேளை வேலையில் இருந்தாலும் கூட அதை கற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு இயர்ஃபோனை போட்டுட்டு ஃபோனை வச்சுட்டு நம்ம வேலையை நாம் பார்க்கலாம் இல்லையா? கர்த்தர் பெரிய இரக்கம் செய்திருக்கார். பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதோடு கூட ஒவ்வொரு புதன்கிழமையும் மன்றாட்டு ஜெபம், பிறருக்காக ஜெபிக்கிறதான காரியம், அநேக அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய நாம மகிமைக்காக. ஆமென். தொடர்ந்து அதற்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை நீங்கள் கொடுக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் உங்களோட விசேஷ விண்ணப்பங்களை கொடுத்தீங்களோ அந்த விண்ணப்பங்களும் சேர்த்து ஜெபிக்கப்படும். இங்கே மாத்திரம் நாங்கள் ஜெபிக்கிறது இல்லை, அங்கேயும் நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். அதற்கான பேப்பர்ஸ் இப்பொழுது கொடுக்கப்படும். தேவையானாக்கள் விண்ணப்பங்களை வேண்டி பேப்பரை வாங்கி விண்ணப்பங்களை எழுதி கொடுக்க முடியும். ஆமென். மெசேஜ் முடிகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்து விடுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ அடுத்ததாக அடுத்த வாரம் ஈட் ஹாலிடேயாக இருக்கிறபடியால், அடுத்த வாரம் ஈட் ஹாலிடேயாக இருக்கிறபடியால் அது ஃப்ரைடே ஈட் வருகிறதா, ஃப்ரைடே 6ஆம் தேதி தான் அந்த அவங்களோட பெருநாள் இருக்கிறபடியால் ஃப்ரைடே நம்மளுடைய நார்மல் ப்ரேயர்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் செகண்ட் டே, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஈட்டில் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறது. இந்த முறை செகண்ட் டே ஆஃப் ஈட்டில் நாங்கள் என்ன செய்கிறோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கின்றோம். காரணம், ஹால் கிடைக்கவில்லை எங்கள் சாட்டர்டே, தேர்ட் டே இல்லையா, தேர்ட் டே. ஸோ அதுக்காக வருகிறவர்கள் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, மாலை இல்லை, ஆஃப்டர்நூன் 2 மணி முதல் 4 மணி மட்டும் ஒரு மன மகிழ்ச்சி நாளாக அநேக பிள்ளைகள் தங்களுடைய சாட்சிகளை சொல்ல முடியவில்லை. இங்கே கொடுக்குற 2 நிமிடம் 3 நிமிடத்தில் சாட்சிகள் சொல்ல முடியவில்லை என்ற வேதனையோடு இருக்கிறவர்கள் உண்டு. இன்னும் கிறிஸ்மஸுக்கு கரோலுக்கு பாடல் பாட முடியவில்லை என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த 2 மணி நேரமும் உங்களுடைய
சந்தோஷத்தை, உங்களுடைய சாட்சிகளை வெளிப்படுத்தும்படியாக ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாக. அன்றைய தினம் உங்களுக்கு ஆகாரம் இருக்கும், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு காலையில் ஆகாரம் இருக்கும். ஆகாரம் முடிந்த பின்பு ஒரு 1 hour இங்கே அங்கேருந்து எல்லாம் பேசிட்டு திரும்ப 2 மணிக்கு நாங்கள் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். அதற்காக வாங்க. இந்த நாட்களில் வெயில் இவ்வளவு அதிகமாக இருக்கிறபடியால் நம்மளால் எங்கேயும் வெளியே போக முடியாது. யாராவது போக விரும்புகிறீங்களா? அப்படி போகிறோன்னா நீங்கள் 4 மணி அப்புறம் போக முடியும். இன்னும் நாங்கள் 4 மணியோட எல்லாம் முடிச்சிடலாம்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமேன். பிரயோஜனப்படுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இப்படி ஒரு நாளை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறாரே, சந்தோஷப்படுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற போது காணிக்கை சேகரிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எடுக்கப்பட்ட காணிக்கைக்கும் கொடுக்க போகிற செய்திக்காகவும் சௌரன் ஒளிவர் செபிக்கும்படியாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்து ஆண்டவரே ஒரு கூட்டமாய் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் செய்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்பொழுது கூட ஆண்டவரே அப்பா எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதி ஆண்டவரே அப்பா. கொடுக்க முடியாத கரங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையில், பாரத்தில் இருக்கிற வேலை பிரச்சனையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா ஆத்துமாக்களை ஆண்டவரே நீரே அவர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் அதிகமாய் கொடுக்க நீர் உதவி செய்யுங்க. செய்தி வேலைக்காக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீரை மூடி மறைத்து ஆண்டவரே மது மனாவை ஒருவருக்கும் தரவனமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் கேட்டு கடந்து செல்லாதபடி ஆண்டவரே அந்த செய்தியை கேட்டு உணர்வடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான சமயம் முழுவதும் கூடவே என்று தாங்க வழிநடத்தி ஆசீர்வதிங்க. துதிக்கணும் எல்லாம் ஓகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் உட்காருவோம். ஒரு அறிவிப்பை நான் சொல்ல மறந்துவிட்டேன், அதை நான் சொல்லிவிடுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற திங்கட்கிழமை மாலை டிரான்ஸ்போர்ட் கோஆர்டினேட்டருக்கான ஜூம் மீட்டிங் இருக்கும். அதை நான் போன வாரம் ஒரு தவறுதல்னால் நடக்க முடியாமல் போய்விட்டது. இந்த வாரம் வருகிற திங்கட்கிழமை கண்டிப்பாக இருக்கும். வாகன டிரான்ஸ்போர்ட் பொறுப்பாக இருக்கிறவர்கள் நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் நான்
அதில் சேர விரும்புகிறேன் என்று வாஞ்சியாக இருக்கிறவர்களும் நீங்கள் வந்து சேர்ந்து அந்த ஒரு டிஸ்கஷன். என்ன இந்த நாட்களில் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக அநேக செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் வருகிற ஆத்துமாக்கள் வந்து மிகவும் கம்மியாக இருக்கிறது. ஆமேன். ஆக அதற்காக இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் மற்றும் பிரிக்கத்தில் ஏஜென்டினா கேம்பில் இருக்கிற பிள்ளைகள் இதை கொஞ்சம் கருத்தாக எடுத்து இந்த காரியத்தில் செயல்படும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சௌரன் வால்டர் வந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார். கைகளை தட்டி அவர்கள். அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தின தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னுமாக இந்த வாய்ப்பு அளித்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் ஜெனஸ்டர் பிரதர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்காக நாம் செய்திக்கு முன்பாக போகிறதுக்கு முன்பாக நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34 அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நான் பேசுவதற்கு என்னென்னலாம் நான் பேசணும்னு நினச்சினோ அது எல்லாத்தையும் வந்து ஜெனிஸ்டர் பிரதர் எல்லாத்தையும் பேசிட்டு போன மாதிரி இருந்தது. தேவன் அதிலிருந்து இந்த செய்தியை உறுதிப்படுத்தினார். இன்னமாக நான் உள்ளே வரும்போதே வந்து அவரை நோக்கி பார்த்து வெட்கப்படவில்லை என்று நான் பாடல் பாடினோம். அப்போதே நான் நினச்சேன், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்போது இந்த செய்தியை அவர் அங்கீகரித்திருக்கிறார் என்று நான் உறுதிப்பட்டு கொண்டேன். இன்னுமாக இன்றைய தினத்திற்கு தியானத்திற்கென்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தேடினேன். தேவனை தேடும்போது எல்லா பயத்திற்கும் நம்மை நீங்களாக்கி விட்டார் என்று இந்த வசனம் சொல்கிறது. இன்னுமாக 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வசனம் சொல்கிறது. அடுத்த வசனத்திலே இந்த ஏழை கூப்பிட்டான், எல்லா இக்கட்டிற்கும் தேவன் விலக்கினார் என்று வசனம் சொல்கிறது. அப்படியாக தேவனை நோக்கி பார்க்கும்போது, தேவனை தேடும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை கூப்பிடும்போது அவர் வந்து நம்முடைய எல்லா பயத்திற்கும், நம்முடைய எல்லா அவமானத்திற்கும், அவர் நாம் நினைத்திருக்கிற எல்லா இக்கட்டிற்கும் அவர் நம்மை விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே இவ்வாறாக தேவனை தேடின ஒருவரை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த தேடுதல் மூலமாக அவர் என்ன காரியம் செய்தார், அதன் மூலம் எப்படியாக அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை இன்றைய தினத்திலே நாம் பார்ப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வசனம் வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாகாது இருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடே கூட இருந்தவர்கள், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்பீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்ரீ தான் மறைந்திருக்கிறதில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து நான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே நான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். 43ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று நாம் பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள அதற்கு ஒரு தூய தமிழ் வேதாகமத்தில் பார்க்கும்போது இரத்த போக்கு என்று அதை நான் வாசித்தேன். அப்படி என்றால் இது இதனால் எவ்வளவெல்லாம் பிரச்சனை இருக்கும். இதை அதிகமாக ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக தெரியும். இதனால் என்னென்ன காரியங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை அவர்களுக்கு நன்றாகவே அறிந்த காரியம். ஒன்று, அவர்களுக்கு வலி வேதனை. இந்த பிரச்சனையினால்
இந்த வியாதியினால், இந்த காரணத்தினால் வலி வேதனை இருக்கும். இன்னுமாக சோர்ந்து போவார்கள். இன்னுமாக மெடிக்கலில் பார்க்கும்போது ஹெச்பி அவங்களுடைய ஹீமோகுளோபின் எல்லாம் கம்மியாயிடும். அது மூலம் வந்து பலனே இல்லாத அவர்கள் வந்து மிகவும் கஷ்டப்படுகிற சூழ்நிலை காணப்படும். இன்னுமாக இந்த வசனத்திலே பார்க்கிறோம், தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும், தன்னுடைய எல்லா சொத்தையும், தன்னுடைய வருமானத்தின் எல்லா காரியங்களையும் அவளான அந்த ஸ்திரியானவள் மருத்துவர்களுக்கு செலவு பண்ணுகிறதை பார்க்கிறோம். இன்னுமாக அடுத்ததாக பார்க்கிறோம், அக்காலத்திலே இந்த பெரும்பாடானது தீட்டாக எண்ணப்பட்டு அவர்களை ஒதுக்கி விடுவதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் அவள் மிகவும் வலியிலே வேதனைப்பட்டால், இன்னுமாக சோர்ந்து போனால், இன்னுமாக எல்லா ஆஸ்தியும் மருத்துவர்களுக்கு செலவழித்தால், இன்னுமாக அவருடைய இந்த தீட்டு என்று காரணத்தினால் அவருடைய சொந்தங்கள், அவருடைய ஊரில் இருக்கிறவர்கள், அவருடைய குடும்பத்தில் கூட ஒரு வேலை வந்து ஒதுக்கி வைத்திருக்கலாம். நம்ம இன்னுமாக டீப்பாக இன்னும் போய் ஆராயும் போது அந்த பெரும்பாடுனாலே இருக்கிற அந்த பிளட் லாஸ்னாலே ஒரு வேளை வந்து அந்த காலத்தில் மெடிக்கலி வந்து அந்த டெவலப்மெண்ட் இல்லாததுனால ஒரு வேளை டிசீஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கலான்ற ஒரு காரணத்தினால ஒரு வேளை வந்து இது இருக்கக்கூடும் என்று நான் ஒரு வேளை இமேஜின் பண்ணும்போது நினச்சேன். ஏன்னு கேட்டால் இந்த காலத்தில் இந்த அளவுக்கு வந்து மெடிக்கல் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும்போது அந்த வியாதி ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கும். ஒரு வேளை அந்த காலத்தில் அப்படி இருக்கிறனால தான் இப்போது லெப்ரசி வந்து தனியாக வந்து ஊரை விட்டு அவ்வளோ பயப்படுறதுக்கான காரணங்கள், அந்த வியாதி வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த கொரோனா மாதிரி நினச்சிங்க. அது மாதிரி வந்து இந்த காலரா அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதான காரியம். இப்படியாக அவள் வந்து எல்லா விதத்திலும் நொறுக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் வந்து அவள் வந்து வேதனை அனுபவித்து, எல்லாராலும் கைவிடப்பட்டு, மருத்துவரால் கைவிடப்பட்டு, தன்னுடைய உறவுகளால் அவள் வெறுக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டு இருக்கலாம். அவளுடைய அந்த மனது எவ்வளவாக அவள் கஷ்டப்பட்டு இருப்பாள். இந்த அளவில் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய 26வது வயசில் நான் சென்ற தவறான ஒரு காரியங்களுக்காக என்னையே நான் உலகத்தின் பின்னாக ஓடினால், உலகம் என்னை கைவிட்டதினால் நான் மறித்து விடலாம் என்று நினைத்து டேப்லெட் பாய்சன் எடுத்தேன். அப்போது ஹாஸ்பிட்டல் வேலூர்ன்ற ஒரு இடத்துல தான் எங்களுடைய வீடு. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஃபேமிலியில் என் அப்பாவும் என் அண்ணன் இங்கே கத்தாரில் தான் இருக்கார், தேவக்கண்ணு. அவங்க 2 பேரும் என்னை வந்து பைக்கில் வச்சு கூட்டின்னு போயின்னு இருக்காங்க. அங்கே ஆறு இருக்குது, பாலாறு வருது. அந்த டைமில் அந்த ஆறு மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதே என்னால் சுயநலவு அற்று நான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டேன். இம்மாதிரியான சூழ்நிலை தேவன் நம்மளுடைய ஏதோ ஒரு காரணத்தால் தெரிந்து கொண்டதனால் நான் காப்பாற்றப்பட்டேன். அந்த காப்பாற்றப்பட்ட பின்பாக இதற்கான காரணம் ஒருவேளை வந்து நம்முடைய வாழ்க்கையில் அவ்வாறான தவறான காரியங்களுக்கு என்ன காரணம்? நாம் வாழ்வதற்காக சாகிறோம். ஒருவேளை நம்ம இப்போ யோசித்து பார்த்தாக்கா, ஐயோ இந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சில்லிதனமான ஒரு காரியங்களுக்கெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாய்த்துக்கொள்ள நாம் நினைத்திருக்கிறோம் என்று நினைக்கும் போது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக போய்விட்டோம் என்பதை நம்ம இப்போ நினைக்கிறதா இருக்குது. அந்த சூழ்நிலை, அந்த ஒரு சில சூழ்நிலை நம்மை அந்த அளவுக்கு வந்து எடுத்து போகிறது. இருந்தாலும் ஒமான் தேசத்துக்காக வந்தேன். அப்போது 2006 வந்தேன். அப்போது வந்து அங்கே போன டைமில் அதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ஒன்று என்னுடைய லைஃப்பில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னாக்கா பண்ணிடுவேன். என்ன 0லேருந்து நான் யூஸ்வலாக வந்து கொஸ்டின் பேப்பரே வந்து ஆன்சர் ஷீட்டில் எழுதிட்டு வருவேன். அந்த அளவுக்கு இருந்த என்னை வந்து ஏதாவது ஒன்று இது பண்ணணுன்றதுக்காக படிக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் 8th ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் படிக்கிறதுக்கு முன்பாகலாம் வந்து வேதத்தை படித்து அதுக்கப்புறமாக படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஃபேமிலியில் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் கேட்டகஸ்ட். எங்களுடைய லைஃபே வந்து சர்ச்சில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரேயருக்காக அங்கே அப்போலாம் இந்த ரேடியோலாம் போடுவாங்க. சண்டே ஃப்ரைடே எல்லாம் வந்து ஒரு 3 to 4 hours வந்து சர்ச்சில் தான் நாங்கள் இருக்கிறதா இருக்கோம். அம்மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் அந்த பிரச்சனை மத்தியில் போகும்போது எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம், தேவனை மறந்து விடுகிறோம், நம்முடைய இஷ்டப்படி ஓடுகிறோம். அப்படி ஓடும்போது என்னுடைய மிகவும் வலி வேதனை எத்தனையோ நாட்கள் மாதக்கணக்கில் தூக்க முடியல. இந்த தூக்க முடியாததுனால, சாப்பிட முடியாததுனால கேஸ்ட்ரிக் அல்சரில் போனேன். அந்த சூழ்நிலையிலும்
போகும்போது நான் வேதத்தை இவ்வளவாக நான் தேவனுக்கு அறிந்திருந்தோம். நான் தேவனை வேதத்திலையும் ஜெபத்திலும் கடவுளிடம் தேடாதபடியாக இருந்தேன். ஒவ்வொரு நாளுமாக வேதனையில் அனுபவித்திருக்கும் போது தினகர் ஐயா பாடின 2 பாடல்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினதாக, அது சும்மா ஒரு சின்ன தொட்ட மாதிரி தான் இருந்தது, மற்றபடி எதுவும் இல்லை. என்ன அந்த பாடல் அந்த 2007 எனக்கு அந்த சிடி கிடைத்தது. அப்போ கேட்கும்போது இயேசு அழைக்கிறார் பாட்டும் சோர்ந்து போகும் பாட்டும் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு 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 சேஞ்ச் பண்ணணும், என்ன தேவனுக்குள்ளாக அர்ப்பணிக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு காரியங்கள் என்னை தேற்றினது. என்னை தேவனுக்குள்ளாக எடுத்து சென்றது. அதன் மூலமாக ஜெபத்தில் ஆரம்பித்தேன். அதுக்கு முதல்ல நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். பல நாட்கள் வேதத்தை படித்து அதுக்கப்புறம் ஜெபத்திலும் என் வாழ்க்கையை மாற்றினது. அந்த பாடலிலே ஒரு பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். இயேசு அழைக்கிறார் என்று எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவாலை உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவாலை உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தன் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றி கிருபையன்று அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபைய அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தன் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தன் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இம்மாதிரியான இந்த பாடல் என்னை தொட்டது. என் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்தேன். இந்த பாடல் ஒரு சில நேரங்களிலே நாம் நம்மையும் எல்லாவற்றையும் எதுவுமே என்னால் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும்போது சில நேரங்களில் நம் நேரடியாக போய் ஜெபிக்க முடியாது, நம் நேரடியாக போய் வேதத்தை வாசிக்க முடியாது, செய்தியை கேட்குற அளவுக்கு நம்முடைய மனப்பக்குவம் இருக்காது. இந்த ஸ்திரீ கடந்து சென்ற பாதியிலே இருக்கும்போது எல்லாருனாலும் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் நொறுக்கப்படும் போது, கைவிடப்படும் போது நாம் இந்த மாதிரியான பாடல்கள் நம்மை தேற்றவல்ல.
தேற்றுகிறது. தேவ பிள்ளைகளால் வல்லமையான எழுதின பாடல்கள் மூலமாக நாம் தொடப்படுகிறோம். இதுவும் ஒரு தொடுகிற காரியமாக பார்க்கப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக தேவனிடத்தில் அர்ப்பணித்தேன். தேவன் அதற்கு பின்பாக நடத்தினார். அன்று முதல் இன்று வரை எல்லாவற்றாலும் தேவன் ஆசீர்வாதமாக வழிநடத்தி வருகிறார். அடுத்ததாக அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 44ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இன்றைக்கு என்னுடைய இந்த செய்தியின் தலைப்பே இதுதான், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இந்த பல விஷயங்களிலே நாம் பார்க்கிறோம். இதில் நாம் ஈஸியாக இதை படித்துவிட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் இதில் இருக்கிற ரகசியங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இவை நம்மை விடுவிக்கிற வண்ணமாக இருக்கிறது, இவை நம்மை ஆற்றுகிற வண்ணமாக இருக்கிறது, இவை நமக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு சுகத்தை, ஒரு பெரிய விடுதலை தர வல்ல காரியங்களாக இருக்கிறது. இந்த வசனங்களை ஆராயும் போது வெளியிலே சொல்ல முடியாத காரியம் ஆகியால் தான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நடக்கும்போது அங்கே என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, என்னை இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அடுத்த வசனத்திலே 45ஆம் வசனத்திலே, ஏனென்றால் அங்கே இயேசு கிறிஸ்துவானவரை எபிரு என்ற ஜப ஆலய 41-42 நாம் வாசிக்கும் போது, ஜப ஆலய தலைவனாகிய எபிரு என்னும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறாள் என்று வேண்டின போது அவர் கூட போனார். அப்போது 42ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த காரணத்தினால்தான் அவரை எல்லா ஜனங்களும், அந்த காலத்தில் யோசித்து பாருங்கள், இப்போ ஒரு சின்ன ஒரு மேஜிக் பண்ணுறாங்க ஜனங்க, மேஜிக் பண்ணுறாங்க, அவருடைய பின்னாக எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம இந்தியாவிலலாம் பார்க்கலாம், ஸ்ரீலங்காவிலும் பார்க்கலாம். மற்ற மதத்தினர் ஒரு சின்ன மேஜிக் தான் பண்ணுறாங்க, அவர்கள் பின்னாடியாக ஆயிரக்கணக்கிலான ஜனங்கள் போகிற பார்க்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், விடுதலை ஆனார்கள், செத்தவர்கள், மரித்தவர்கள், உயிரோடு எழுப்பப்பட்டார்கள், இன்னுமாக எல்லா விதமான வியாதியில் இருந்தவர்கள் சொஸ்தமாக்கப்பட்டார்கள். அப்போ எப்படி இருந்திருக்கும், இயேசு போகும்போது எப்படி இருந்திருக்கும், ஒரே ஜனக்கூட்டமாக இருந்திருக்கும். ஒருவேளை அவருக்கு தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள் இருக்கலாம், ஒரு கூட்டம் இருந்தார்கள், இன்னுமாக ஒரு கூட்ட ஜனங்கள் நம்ம பரிசேயர் சதுசேயர் மாதிரி அவர் இடத்துல குறை கண்டுபிடிக்கலான்னு அவர் பின்னாடி இருந்திருக்கலாம். ஒரு கூட்டம் அந்த தேவ வார்த்தைக்காக தேடிக்கொண்டு இருந்திருக்கலாம். அப்படியாக இருக்கும்போது இவள் போய் தொடுகிறாள். அங்கே என்னை தொட்டது யார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எதற்காக? அப்போது நம்ம பேதுரு கேட்குறாரு, இவ்வளோ ஜனங்க இருக்கிறார்களே, நீங்கள் போயிட்டு தொட்டது யார் என்று கேட்குறீங்களேன்னு கேட்குறாரு. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 46ஆம் வசனத்திலே, அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்று சொன்னார். அப்போது அவரிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போது கொஞ்சம் உள்ளே போயிட்டு கவனிங்க. இப்போது இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யாருன்னு கேட்டார், என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது என்று கேட்டார். அப்போ அந்த ஸ்திரியானவள் அதை பெற்ற ஆசீர்வாதத்தை அதற்கு பின்பாக பார்க்கிறோம். 47ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி அவர் முன்பாக விழுந்து நான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுத்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். இன்றைக்கு நாம் தேவனிடத்திலிருந்து பலவிதமான காரியங்களை பெற்றுக்கொண்டு நாம் மறைத்து இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து சுகம், அபிஷேகம், தேவனிடத்திலிருந்து வல்லமை, தேவனிடத்திலிருந்து எல்லா காரியங்களும் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களை பார்க்கலாம், நம்ம விசேஷத்தவர்கள், மற்றவர்கள் தகுதியில்லாதவர்கள் நம்மை இந்த இடத்துல தேவன் கொண்டு இங்கே வைத்திருக்கிறார். அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் மறைத்து இருக்கிறோம். ஒரு ஏழையான ஒரு சர்ச்சு, அந்த திருச்சபையில் அந்த போதகர் எல்லா சர்ச்சு ஒழுகி கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் சரியான அந்த பாதுகாப்பு எப்போனாலும் உடைஞ்சு விழுன்ற ஒரு நிலைமையில் பழைய சர்ச்சு. அப்போது அடுத்த வாரம் நம்ம சர்ச்சில் இதை புதுப்பிக்கலாம், அடுத்த வாரம் இதற்காக ஸ்பெஷலாக காணிக்கை எடுக்கப்படும்னு போதகர் சொல்லிட்டார்.
அங்கே இருந்த போதகர். அப்போது வந்து எல்லாரும் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டினுடைய நிலத்தில் வந்தது. ஒருத்தர் வந்து முருங்கைக்காய் எட்டினாரு, ஒருத்தர் வந்து தேங்காய் எட்டினாரு, நீனா இதுதான் எட்டினாரு, நான் பலாப்பழம் எட்டினாருன்னு சொல்லிட்டு பெருசாக எட்டினு வந்தார். மாதிரியாக ஒருத்தர் வந்து வெண்டைக்காய் எட்டினு வந்தார். இது மாதிரி எல்லாரும் எட்டினு வந்திருந்தாங்க. எல்லாரும் அவர்களுடைய தாளந்துங்களை அவர்களுக்கு தேவன் ஆசீர்வதித்த காரியங்களை எடுத்து வந்தாங்க. அப்போது ஒருத்தர் ஒரு கார்பெண்டர், எனக்கு இருக்கிறது ஒரே ஒன்று, அவருடைய வேலையை வந்து சவப்பெட்டி செய்கிறது. அப்போது நான் என்ன பண்ணுறது கடவுளே, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, எனக்கு இது தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு சரி ஒரு சவப்பெட்டி செய்வோன்னு செய்து அந்த சர்ச்சுக்கு எட்டினாட்டார். அப்போ ஒன்று ஒன்றா எட்டினாந்தாங்க. ஒன்று முருங்கைக்காய் எடுத்து இலை விட்டாங்க, அது ஒரு 100 ரூபா போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் போனது. லாஸ்ட்டாக வந்து இந்த சவப்பட்டி எட்டினாந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 50 ரூபாய், எல்லோரும் வந்து அந்த 100 ரூபா 50 ரூபாய்க்கு வந்து எல்லாம் அதே வாங்கணுமான்னு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக அந்த சவப்பெட்டி வந்துச்சு. யாரும் வந்து அமைதியாக இருந்தாங்க. அப்போது இந்த சவப்பெட்டி செய்கிறவர் வந்து அந்த வழியாக போவார், பெருக்கி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறவர், அது லைட்டெல்லாம் வந்து அடிக்கடிக்கு ஆஃப் பண்ணுவார். அவருக்கு வந்து எப்போவுமே தகராறாக இருக்கும், வழியெல்லாம் இருட்டாக இருக்குது, அதனால் லைட் போடுங்கன்னு சில டைம் சொல்லுவார். இவர் அந்த பேச்சுன்னு இருப்பார். அதனால் வந்து இந்த கார்பெண்டர் வந்து சொன்னார், இந்த பெட்டியை வந்து நான் 100 ரூபாய்க்கு வந்து சர்ச்சு பாதுகாப்பில் இருக்குது தரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அவர் பார்த்தார், அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஐயோ, இதை போய் நமக்கு போய் பரிசான்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்லை இது எனக்கு வேணாம், இது வந்து நான் பரிசாக வந்து அங்கே இருக்கிற எப்பவுமே வந்து அந்த செக்ரட்டரி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவருக்கும் தகராறு இருக்கும். அதனால் வந்து இதை வந்து செக்ரட்டரிக்கு நான் 500 ரூபாய்க்கு வந்து செக்ரட்டரிக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. செக்ரட்டரி பார்த்தாரு, ஐயோயோ இதை போய் நம்ம எட்டுன்னு போய் வச்சாக்கா நம்ம சீக்கிரம் செத்து போடுவோம் போல் தருது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி சொன்னார். எப்பவுமே செக்ரட்டரிக்கும் அங்கே இருக்கிற பாஸ்டருக்கும் பிரச்சனையாக இருக்கும். அதனால் வந்து செக்ரட்டரி சொன்னார், இந்த சவப்பெட்டியை வந்து நான் 5000 ரூபாய்க்கு வந்து நான் வந்து பாஸ்டருக்கு கிஃப்டாக கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போது அந்த பாஸ்டர் ஐயோ இதை போய் வந்து நம்ம போய்ட்டு எட்டுன்னு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டருக்கு யார் பிரச்சனை வரும்னு பார்த்தாரு. அங்கே இருக்கிற அந்த லேடிஸு தலைவி இருந்தாங்க. அப்போது அவர் மூலம் அவருக்கு பிரச்சனைங்க அதிகமாக, இப்படி பண்ணுங்க பாஸ்டர், அப்படி பண்ணுங்க போதுகிறேன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை இருந்து இவர் கடைசியில் போயிட்டு அந்த லேடிஸ்க்கு வந்து கொடுக்கணும், இதை வந்து மகளிர் தலைவிக்கு வந்து இந்த கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்லி இது வந்து நான் 10,000 ரூபாய்க்கு பெண்கள் ஐக்கிய தலைவிக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னார். அப்போது அந்த பெண்கள் ஐக்கிய தலைவி வந்து இதை யாருக்கு எனக்கு வேணாம், இது அந்த கார்பெண்டருக்கே இது கொடுத்துருங்க, நான் 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டி வந்து கடைசியாக வந்து கார்பெண்டருக்கே கொடுத்தார். எதை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டுமோ அதை தேவனிடத்தில் நாம் கொண்டு வரும்போது அதை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த கடைசியாக இந்த காரியங்களிலே நாம் பார்க்கும்போது அதை தொட்ட போது என்ன நடந்தது? தேவன் வல்லமையானவர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் வந்து வல்லமையானவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவள் தொட்டது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா என்று நாம் பார்க்கும்போது தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 23:24, சங்கீதம் 139 7-12 பிரதர் கூட சொன்னார். இம்மாதிரியாக தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் வந்து கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று. இங்கே என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும்போது அங்கே தேவன் சொல்லுகிறார், அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று தேவன் சொல்லுகிறார். அப்படியானால் விசுவாசம் தேவனிடத்திலிருந்து நம்ம பல காரியங்களை பல விதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். இதுதான் வந்து நான் எப்பவுமே நான் என்னுக்காக யூஸ் பண்ணுவேன். நாம் வந்து அவரிடத்துல கேட்டு விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும். இது பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று தேவன் வந்து இந்த காரியங்கள் பேசும் முன்பாக இந்த படகுகளிலே கழுவுறதுக்கு முன்பாக அவர்களுக்கு வந்து டீச் பண்ணிருக்காரு. உங்கள் விசுவாசம் எங்கே என்று இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே டீச் பண்ணிருக்கிற அந்த காரியங்கள் இங்கே தேவன் பார்க்கிறார். ஆனால் விசுவாசம் அங்கே இல்லை, யார்கிட்ட இல்லை, சீஷன்கள் மத்தியிலே இல்லை. அந்த விசுவாசம் வந்து அந்த கைவிடப்பட்ட அந்த வியாதி உள்ள ஸ்திரீயின் கிடத்தில் இருந்தது. அந்த விசுவாசம் தான் அவள் சொஸ்தமானாள்.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று. இந்த 3 காரியங்கள் நமக்கு தேவன் தருகிற ஈவாக, கிருபை, விசுவாசம், ரட்சிப்பு, இது 3ம் தேவன் நமக்கு கிருபையாக ஈவாக தருகிற காரியம். இதற்கு நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. நம்மை நாம் அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் கிருபையாக தருகிறார். விசுவாசம் தேவனுடைய கிருபையை அடையும் வழி என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றோம் என்று கூறுகிறது. அப்போ கிருபைக்கே விசுவாசம் தேவைப்படுகிறது. விசுவாசம் எப்படி வரும் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. வேத வசனங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்று நாம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை உலகை ஜெயித்து தருகிற விசுவாசத்தை, தேவ பிரசன்னத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிற விசுவாசத்தை விசுவாசித்தனால் நாம் பதற மாட்டோம். எல்லா காரியங்களும் வெற்றியாக நம்மை நடத்த வல்ல தேவனை நோக்கி விசுவாசத்தை கொண்டு நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது எல்லாவற்றையும் நமக்கு நீக்கி விலக்கி நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். நேரமாகிவிட்டது. ஜெபிக்கிறவர்கள் விரைவாக கைகளை உயர்த்தவும், ஜெபம் சொல்லப்படுகிற காரியங்களை மட்டும் கருத்தில் கொண்டு ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது காரியம் நம்முடைய ஊழியங்களுக்காக, சபைக்காக, சபையின் தேவைகளுக்காக, சபையின் புதிய ஆலயத்தின் கட்டுமானத்துக்காக, இந்த கட்டார் தேசத்துக்காக, மத்திய கிழக்கு தேசங்களுக்காக, பின்மாறி போயுள்ள தேசங்கள், நம்முடைய தேசங்கள், இது வலிமையாக சொல்லப்படுகிறதான காரியங்கள். அதோடு கூட நம்முடைய குடும்பங்கள், நாம் விட்டு வந்ததான நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய இந்த தேசத்தில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள், தனிப்பட்டவர்கள், வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாம் முதல் ஜெபிக்க போகிறோம். இதற்காக முதலாவது சொல்லப்பட்ட காரியங்களுக்கு சகோதரி சியாமலாலேருந்து ஆரம்பிப்போம். சியாமலா, நீங்கள் சொல்லப்பட்ட காரியங்களுக்காக ஜெபியுங்கள். மிச்ச காரியங்களுக்கு நான் இந்த விண்ணப்பங்களை கொடுக்குறோம், அதுக்காக ஜெபிப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வளமையாக ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னும் வரப்போகிற இந்த லீவு நாட்களில் நடக்க இருக்கிற மனமகிழ்ச்சி நாளுக்காக, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக, இதுகளுக்காக ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. நேற்றும் இன்றும் என்னென்றும் மாறாத எங்கள் தேவாதி தேவனே இயேசுராஜா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற இம்மட்டுமாய் கத்தாவை எங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் ஆண்டவரே, ஒரு தாய் பிள்ளைகளாய் நீர் கூட்டி சேர்த்த நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆவியானவரே, இந்த வேலையிலும் கூட ராஜா ஆண்டவரே, நாங்கள் விசேஷமாய் ஊழியத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே, இதோ இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எங்கும் யுத்தங்களை கொண்ட செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்பா, என் மணவாளன் வருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக ஆவியானவரே, ஒவ்வொரு மணவாட்டியும் என் தேவனை தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். உலகமெங்கிலும் ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்க எங்களை எடுத்து என் தேவனீர் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆவியானவரே, தகப்பனே சுவாமி, ஆண்டவரே ராஜா, ஒரு கூட்ட ஜனத்தை என் தேவனீர் எழுப்பும்படியாய் எங்கெல்லாம் ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே என் தேவனீர் முன்குறித்து வைத்திருக்கிறோம். அந்த ஜனங்கள் எல்லாம் ஆயத்தமாக ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சென்றடைய என் தேவனீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த கத்தார் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கென்று நீர் தயவாய் ஈவாய் கொடுத்த இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிங்க. இங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் நீர் கூட்டி சேர்க்கும்படியாய் ஆண்டவரே, அவர்கள் மந்தமான செவிகள் திறக்கும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷம் நுழையும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாய் இந்திய தேசத்திற்காய், ஸ்ரீலங்காக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, யூரோப் தேசங்களுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற யுத்தங்களுக்காய் செபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, நேற்றைய செய்தியில கூட ராஜா அநேக அப்பா குழந்தைகள் கூட ராஜா பசியினாலும் பட்னியினாலும் இந்த யுத்தத்தினால் ஆண்டவரை மடிந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஆவியானவரே, நீர் கிருபையாய் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, யூதன் அல்ல கிரேக்கன் அல்ல என்று சொன்ன என் தகப்பன், சிலுவையில எல்லா ஜனங்களுக்காகவும் மரித்து வெற்றி சிறந்த என் தகப்பனேர் அல்லவா சுவாமி. அப்படியா சகல ஜனங்களும் ரட்சிக்கப்பட ஆவியானவர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே, இந்த தேசத்தில் நடக்கிற எல்லா உமக்கு விரோதமான காரியங்களை பாருங்க சுவாமி. ஆண்டவரே,
ஆண்டவரே ராஜா எல்லாவற்றையும் என் தேவனை மாற்றும்படியாய் செபிக்கிற தகப்பனே. இன்னும் ஆண்டவரே சபைகள் இல்லாத தேசங்களுக்காய் விசேஷமாய் செபிக்கிறோம். அந்த தேசங்கள் திருச்சபைகள் எழும்ப உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே இன்னும் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களா சந்திங்கப்பா, அவர்களா ரட்சிக்கப்பட என் தேவனர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே இன்னுமாய் கத்தாவே அப்பா கத்தாவே வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் அப்பா. விசாக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சம்பளம் வராமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் நீ சந்திங்க சுவாமி, சந்திங்க ராஜா. தேவைகளை எல்லாவற்றையும் என் தேவனை சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் ஞானத்தை அறிவை நீர் கட்டளையிடுங்கப்பா. இன்னும் ஹையர் ஸ்டடிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தாவே நல்ல ஒரு கோர்சஸ் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஃபீஸ் கட்டுவதற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதன் தேவைகளை எல்லாம் என் தேவனை சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கூட ராஜா விசேஷமாய் நாங்கள் புதிதாய் கட்ட இருக்கிற திருச்சபைக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகமாய் கொடுக்கிற ஜனங்களை என் தேவனீர் கூட்டி சேர்க்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் நாங்கள் முழங்காலில் அந்த ஜெப ஆண்டவரே அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான வல்லமை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆம் ஆண்டவரே தகப்பனே ராஜா, இந்த நாளில் வருகிற அந்த உபவாச நாளுக்காய் கூட நாங்கள் செபிக்கிறோம். அதற்கான தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க. ஜனங்கள் ஆர்வமாய் உற்சாகமா அந்த நாளை உமக்கென்று அவர்கள் கொடுக்க என் தேவனர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த நாளிலும் கூட ராஜா வீட்டில் இருக்க ஆண்டவரே ஊரில் விட்டு வந்த எங்கள் பெற்றோருக்காய், எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு என் தேவனர் ஏற்ற துணையாய் இருக்கும்படியாய், அவர்களை தாங்கும்படியா, அவர்கள் நேசிக்கும்படியா, அவர்கள் தப்பிக்கும்படியாய் அப்பா, அவர்களை போஷிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷம் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே பிரச்சனைகளையும் கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளை என் தேவனை மாற்றும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இன்னும் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என் தேவனை மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே ஆவியானுடைய கரம் ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் நெடுநாள் காத்திருக்கிற காரியங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் ஏற்றதை செய்கிற என் தகப்பன் நல்ல துணைகளை என் தேவனீர் கொண்டு வந்து சேருங்கப்பா ஆண்டவரே. விசுவாசம் உள்ள குடும்பத்திற்கு அப்பா நல்ல ஒரு விசுவாசத்தில் வைராக்கியமான பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியா ஆண்டவரே. எல்லா தடைகளை என் தேவனீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என் தேவன் நல்ல ஒரு கத்தாவே சுவாமி ஆண்டவரை ஏற்ற காலத்தில் ஏற்றதை கொடுக்கிற என் தகப்பன், தடைகளை உடைக்கிற என் தகப்பன் ஆண்டவரே அப்பா. எல்லா ஆண்டவரே பலவீனங்களை மாற்றி சுவாமி ஆண்டவரே அந்த சகோதரிகளுக்கு ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே அந்த விலையேற பெற்ற கனியை சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானவன் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. என் தேவனால் கூடாத கன்று ஒன்றுமில்லை சுவாமி. ஆவியானவர் நீ தாமே கத்தாவே ஆண்டவரே அதை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. எல்லாவற்றையும் தழும்புல கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எங்கள் ஜெபங்கள் கேட்டார். ஆமென். இப்பொழுது கை உயர்த்தினவர்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும். இதை நீங்கள் வாசித்து இதே பிரச்சனைகளில் உள்ள நம்முடைய சபையில் உள்ள மக்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை உபவாச வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பாத்தில் உபவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமான நாளாய் ஆண்டவரே நாங்கள் இதை ஆசிரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு நீங்கள் ஒரு விசை கூட இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியிலே எங்களை விசாரிக்கிறவராக, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராக, எங்களுடைய வியாதியை நீக்குகிறவராக, பாவங்களை ஆண்டவரே உணர்த்தி வைக்கிறவராக, ஆண்டவரே அதிலிருந்து விடுவிக்கிறவராக நீர் ஆண்டவரே இந்த இடத்திற்கு நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். பற்பல விதமான பிரச்சனைகளோடு பாரங்களோடு கண்ணீரோடு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கூட நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரப்பா, நீர்
நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க விடுவித்து வருகின்ற நாட்கள் அநேக சாட்சிகளை நீங்க எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இலங்கை தேசத்தை சேர்ந்த சகோதரன் செல்வராஜாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க கிருபையா இறங்குங்க. ஆண்டவரே, அவருக்கு வயிற்றில் அதிகமான வலி பிரச்சனைகள், பிரஷர், கொலஸ்ட்ரால் போன்ற பல விதமான வியாதிகளினால ஆண்டவரே மிகவும் பயந்து போய் பாரத்தோடு கூட இருக்கின்ற அந்த சகோதரன் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. இப்பொழுது அந்த வியாதி நிமித்தமாக அவர் இலங்கை தேசத்தை கடன் சென்றிருக்கிறாரப்பா. நீங்க கிருபையாக இறங்குங்க. இங்க வந்து புதிதாக உண்மை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் தகப்பனே இப்பொழுது இலங்கை தேசத்திற்கு போயிருக்கிறதுனால அங்கு மறுபடியும் பாவ பழக்க வழக்கங்களிலே அவர் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, உண்மை அங்கு மறுதலித்து விடாதபடிக்கு தகப்பனே, உண்மை அண்டிக்கொள்ள, உண்மை பற்றிக்கொள்ள ஆண்டவரே, இந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட நீர் அவரை விடுவிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தை நீர் அந்த சகோதரனுக்கு நீங்க கொடுத்து இங்க கற்றுக்கொண்ட காரியங்களெல்லாம் ஆவியானவர் அவருக்கு ஞாபகப்படுத்தி கர்த்தாவே அன்று அந்த உடல்நல குறைவுகளிலிருந்து பூரண சகோதரனுக்கு கொடுத்து அன்று இந்த வியாதியினால அன்றே அவர் அந்த இடத்துல கஷ்டப்படாதபடிக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் அவருக்கு கிடைக்க, ஆண்டவரே நல்ல மருந்துகள் கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. பூரண விடுதலை நீங்க அந்த இடத்துல கொடுத்து குடும்பத்தாருக்கு உண்மை பற்றி அறிவிக்க நீங்க ஆண்டவரே அவரை சந்தித்ததை ஆண்டவரே அவர் உண்மை கண்டு கொண்டதை, உண்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதை அவர் குடும்பத்தாருக்கு அறிவிக்க ஆண்டவரே அவர்களும் உண்மை ஏற்றுக்கொள்ள ஒரு அற்புத விடுதலை அவருக்கு உண்டானதே ஆண்டவரே சாட்சியாக அந்த ஜனங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே. அப்பா, இந்த தீமையான காரியத்திலே நீங்க நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். இதை அவருக்கு ஒரு நன்மையான விசிட்டாக நீங்க அவருக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சபையாராய் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் பற்பல விதமான வியாதிகளோடு பிரஷர்னால, சுகர்னால, தனிமையில, அன்றைய கொலஸ்ட்ரால்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தனிமையான சூழ்நிலை, கஷ்டமான பாரமான வேலைகள் ராஜா, ரெஸ்ட் இல்லாம ஓடுகிற காரியங்கள், தூக்கமின்மை ஆண்டவரே, சரியான உணவுகள் கிடைப்பதில்லை ஆண்டவரே, தயவா இறங்கி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீங்க விடுவித்து அப்பா எல்லாரும் நன்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடம்பை பேணி காக்க ஆண்டவரே, தகுந்த நேரத்தில் உணவுகள் உட்கொள்ள ஆண்டவரே, அந்த மருந்துகளை கரெக்டான நேரத்தில் எடுத்துக்கொள்ள தேவரீர் கிருபை செய்யுங்கப்பா. தனிமையில நீங்க கூட இருங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. எல்லாருடைய பலவீனங்களிலும் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் உள்ள வார்த்தைகளை அனுதினமும் ஆண்டவரே வேதத்தை தியானித்து ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற வல்லமையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொருடைய வேதத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. குரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை எங்களுடைய இருதயத்தில் வைத்து உமக்கு பயந்து ஆண்டவரே உடைய சாட்சிகளை உடைய கற்பனைகளை கை கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேகருக்கு முன்பதாக நற்சாட்சி பெற்றவர்களாக உம்மிடத்திலிருந்து நாங்கள் நல்ல சாட்சி பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நிமித்தமே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஜெபங்களை கேட்டார். ஆமென். அடுத்த ஆள் ஜெபிங்க. நாங்கள் எல்லோரும் ஜெபத்தோடு காத்திருப்போம். ஜெபம் எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா அந்த கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த உபவாச நாளுக்கு கூட நீங்கள் ஆயத்தம் பண்ணி எங்களை கூடி வர கிருபை செய்தற்காக நன்றி. ஒரு குடும்பமாய் நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இயேசுப்பா இந்த 5 மாதமும் இந்த கடைசி வாரம் கூட காணிச்சீங்க கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனோடு இருப்பதும் அது கிருபை. ஆமென். காலைதோறும் கிருபைகளை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா இயேசுப்பா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், முத்தி செய்கிறோம். இயேசுப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வசந்திஸ்டோட சன்னல்லா பிரதர் மனோஜ் அவங்களுக்கு அப்பா டெங்கு ஃபீவர்னால அப்பா பாதிக்கப்பட்டிருந்த பிள்ளையை உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா டிசினஸும் வாமிட்டிங்கும் அப்பா உடல்ல அப்பா ஷேக்கிங்கோடு இருக்க அந்த மகனை அப்பா இந்த நேரத்தில் அப்பா சபையார் கூடி நாங்கள் அப்பா நோக்கி நாங்கள் அப்பா கதறி கெஞ்சுகிறோம். இயேசுப்பா குமாரன் விடுதலையால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆவீர்கள் சொன்னீங்க. அப்பா நீங்க ஒன்றை குறித்தும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்தும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுதுங்களா. அப்போது புத்தி கிட்டாத தேவ சமாதானம் இருதயத்துக்குள்ளும் சிந்தைக்குள்ளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் சொல்ற வசனத்தின்படியாய் கர்த்தாவே பிள்ளையை நீங்க தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தலைமுகளாலே சுகமா இருக்கிறோம். வார்த்தைகளை அனுப்பி சுகப்படுத்துகிறோம். அப்பா உடைய அப்பா ஸ்தோத்திரிக்க ரத்தத்தை தெளித்து நீங்க சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வல்லமையில வார்த்தை இப்பொழுதே கடந்து செல்லும்படியாக நாங்கள் இயேசுவின் ஜெபிக்கிறோம். நாமத்தினாலே. ஒரு மனதின் ஆவியோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். அப்பா நீங்க பெரிய சாட்சியாய் அப்பா எழும்பி நிற்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ மரித்தேன் சதா காலம் கூட உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பின தேவன் இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய வல்லமை புறப்பட்டு செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க தூரத்திற்கு மாத்திரம் அல்ல, சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீங்க. படுக்கை விட்டு எழுப்பி நட்ட என்று சொல்லி கர்த்தாவே அப்பா உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் பிள்ளை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாசிகளுடைய ஜெபம் பிள்ளையார் ரட்சிக்கும் தேவனை எழுப்புவார் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதிகளை உன்னிருந்து நான் நீக்கப்படுவேன் சொன்னீங்க. அக்கிரமம் எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் விலக்குவேன் என்று சொன்ன தேவன் நீங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதே கர்த்தாவே அப்பா உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால எல்லாம் சேர்க்க பலன் உண்டு என்று சொல்லும்படியாய் கர்த்தாவே அப்பா. யெகோவா ரூபிகா யெகோவா ரஃபா என்ற நாமத்து நிமித்தம் கர்த்தாவே பரம வைத்தியரா இருந்து எடுக்கும் மெடிசனுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் பிள்ளையை பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரை எல்லாம் துடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. நாங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையே நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை அறிக்கை செய்கிறோம் ராஜா ஏசப்பா. இந்த தேவனால் கூட அது காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திலே. அது போல அப்பா இந்த சபையில யார் யாரெல்லாம் சொல்ல முடியாத வேதனையோடு கண்ணீரோடு அப்பா வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க விடுவிக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. உயிர்த்தெழுதல் வல்லமை இப்பொழுதே நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க அப்பா ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னாரது நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே. அறிகிறோம், நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே. எங்களை முற்றிலுமாய் தரமிட்டு தாழ்த்தியும் கருத்துக்கிறோம். சகல துதி கனமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. கிருஷ்ணவேணி என்ற ஒரு சகோதரியோட கழுத்து நரம்பு ஜாயிண்டில் அவங்களுக்கு நல்ல வலியும் அதனோட வேதனையாக இருக்கின்றது. அதன் மூலம் அவர்களுக்கு மிகுந்த பயமும் இருக்கின்றது. அதற்காக ஜெபிக்க கேட்டுக்கின்றாங்க. எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா பிதாவே உம்மை ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே அருமையான இந்த கிருஷ்ணவேணி சகோதரிக்காக இப்பொழுது நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே சப்பா. அந்த மகளுடைய ஆண்டவரே அந்த கழுத்து நரம்பிலே இருக்கின்ற அந்த வேதனை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் மறையும்படியாக நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே சப்பா. உம்மாலே கூடும் ஆண்டவரே சப்பா. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே இந்த மகளுக்கு நீர் ஒரு பூர்ண சுகத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே சப்பா. உபவாசத்தோடு இந்த நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நாங்கள் ஒரு மனதோடு எல்லாரும் கூடி கேட்கிறோம் ஆண்டவரே சப்பா. இந்த மகளுக்கு ஒரு நல்ல சுகத்தை நீங்க கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. இன்றைய நாளில் மெசேஜில் நாங்கள் கேட்டோம் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நீங்க சுகத்தை கொடுத்த தேவன் இன்னும் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன் எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இன்னும் இந்த மகளுக்கு பயத்தை கொண்டு வருகின்ற பொல்லாத இந்த பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்திலே விட்டு போக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. நீர் அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னீரே ஆண்டவரே. சாத்தானின் தலையை நசுக்கிற தேவன் தாமே இந்த மகளுடைய பயத்தை விலக்கி போட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. நன்றி 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 அப்பா. நீர் நல்ல சுகத்தை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. மேலும் இந்த மாதிரியான ஆண்டவரே சப்பா இந்த நரம்பு பிரச்சனைகள் எலும்பு பிரச்சனைகளோடு எங்கள் சபையிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் மத்தியிலும் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் தாமே இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர் என்று சொன்ன வசனத்தோடு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் சுகத்தை கொடுப்பீர் ஆண்டவரே. இந்த சாட்சியை நாங்கள் இங்கே கேட்க முடியாக உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. அடுத்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவா பிரதர் எழுதியிருக்காரு. குளோரி என்ற சகோதரி பலவீனப்பட்டு மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். அவருடைய பரிபூர்ண சுதந்திரத்திற்காகவும் தனிமையில் இருக்கிற அவருக்கு தேவன் ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபவாச நாளை ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. ஏசப்பா இதோ கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக சபையாய் வருகிறோம் தகப்பனே. குளோரி சிஸ்டர் அவங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாதப்பா, நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா அவங்களோட தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு பலனை கொடுங்க தகப்பனே. அவருடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா நீங்க அப்படி செய்யுங்க தகப்பனே.
தகப்பனே. ஏசப்பா நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஏசப்பா தனிமையில் இருக்கிற அவங்களுக்கு நீங்க துணையா இருங்க ஆண்டவரே. ஏசப்பா தேற்றுங்க தகப்பனே, தேற்றலா வாழறா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆலோசனை சொல்லுங்க தகப்பனே. ஏசப்பா அவங்களுக்கு ஒரு பலன் கொடுங்க ஆண்டவரே. அவங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிற ஆண்டவரே, சோத்தரிக்கிற ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் அந்த இடத்துல மகிமை படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா நீர் அவங்களை வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்க தகப்பனே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த சகோதரிக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா அதே மாதிரி நீங்க அப்படி செய்ய போற பெரிய காரியங்களுக்காக நன்றி தகப்பனே. இனி வரும் நாட்கள்ல அந்த குளோரி சகோதரி வந்து சாட்சி சொல்ல நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்வீங்கன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீங்க ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே மாதிரி இது மாதிரியாக எங்க சபையில யார் யார் கடன் பிரச்சனை மற்றும் பலவீனத்தோடு வேலை பிரஷர்ல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா முற்றிலுமாக உங்க கிட்ட ஒப்பு கொடுக்கிறான் தகப்பனே. அவங்க எல்லாருக்கும் நீங்க பலன் கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியானவரின் உதவி ஒத்தாசியும் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஜெபங்களை கேட்டார். ஆமென். அடுத்தால் ஷேகர் என்பவர் 14 மாதம் சம்பள பாக்கிக்காகவும் ஒரு நல்ல வேலை கிடைக்கவும் சபைக்காகவும் ஜெபிக்க கேட்டிருக்கிறார். அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, இது இந்த காலை நேரத்தில் உங்களோட பாதப்பண்ணில் வருகிறோம் ராஜா. தகப்பனே இதோ கர்த்தாவே, நீர் பெரியவர், நல்லவர், பொல்லவர், போதுமானவர், இரக்கங்களின் தேவன். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ ராஜா? நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. இதோ கர்த்தாவே, இதோ சகோதரனுடைய அப்பா சம்பள பாக்கியம் பாதப்பண்ணில் வைக்கிறோம் ராஜா. ஆராய முடியாத பெரிய காரியங்களும் எண்ண முடியாத அதிசயங்களும் செய்கிற தேவன் சகோதரருக்கு ராஜா. கர்த்தாவே தடைகளை மாற்றுகிற தேவன். இந்த சம்பள பாக்கியம் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, அதன் மூலம் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தாவே இன்றை முதல் ராஜா மாறும்படியாக ராஜா. அப்பா உம்மை விசுவாசிக்கிறோம், பதறானே ராஜா. தகப்பனே உம்மை விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் என்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் ராஜா. தகப்பனே சகோதரனுக்கு சம்பள பாக்கி எல்லாம் தடைகள் மாறுவதாக ராஜா. தகப்பனே இன்னுமாக நல்ல வேலைக்காக காத்திருக்கிற சகோதரனை உம்முடைய பாதத்தில் வைக்கிற ராஜா. இதே வண்ணமாக எங்கள் ஆலயத்திலே இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. நல்ல வேலை கிடைக்க உதவி புரியுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லையே ராஜா. தகப்பனே எல்லா முகங்களும் தகப்பனே பிரகாசம் அடையும்படியாக ராஜா, அவள் தேவைகளை சந்திக்கும்படியாக, நல்ல வேலையை கிடைக்கும்படியாக செய்யுங்க ராஜா. நீர் செய்யுங்க ராஜா. நீ செய்ய போவதற்காக நன்றி. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். என் பெயர் சத்யதாஸ். எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் விரைவாக கிடைக்க, கடன் பிரச்சனை மாற, என் குடும்பம் ரட்சிக்கப்பட, குடும்பத்தில் சமாதானம் உண்டாக, மற்றது ஜூன் 19 அந்த போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ண, இதற்காக இந்த 4 காரியத்துக்காகவும் நாங்கள் ஒரு மனதாகி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோகத்தின் பரம பிதாவே, குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் ஒரு மனதாகி இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. சத்யதாசி சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட மகனை சாட்சியாக நீங்கள் நிறுத்த போற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த டிரைவிங் லைசன்ஸ் எந்த தடைப்பட்டிருக்கிறதோ நீண்ட நாட்களாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீங்க கிருபையாக மகனுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த லைசன்ஸ் எடுக்கிற அந்த அதிகாரியுடைய கண்களில் தயவு இரக்கம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் மாற்றி அப்பா விரைவாக அந்த லைசன்ஸ் கிடைக்காண்டவரே அப்பா கர்த்தர் மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீரோ கடன் வாங்காதிருப்பாயாக, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுதே அப்பா. அவ்விதமாக மகனை ஆசீர்வதிக்கும்படியாக, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக, அநேக குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாமல் அப்பா கஷ்டத்துல கண்ணீர்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த குடும்பத்துக்கு தேவ சமாதானம் உண்டாகும்படியாக எந்த இடத்துல பிசாசியானவன் வஞ்சித்து ஆண்டவரே குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிறானோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா இந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக தேவ சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் கொடுக்க போற கிருபைகளுக்காக சமாதானத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஜூன் 19ஆம் தேதி ஆண்டவரே எக்ஸாமுக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேவ ஞானத்தை கொடுக்கும்படியாக சாலமோனுக்கு உண்டான அதிவிசேஷ ஞானத்தை நீங்க கொடுத்தது போல அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே அந்த எக்ஸாம்ல நன்றாக பாஸ் பண்ண ஆண்டவரே கர்த்தர் கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த எக்ஸாமுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்பா அந்த எக்ஸாம்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே முன்மாதிரியாக ஆண்டவரே அப்பா பங்கு பெற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய திருச்சபையில யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நெருக்கத்துல ஆண்டவரே எனக்காக யாராயிலும் ஜெபிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஒரு மனதாகி ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொருவருடைய கண்ணீரை நீங்க துடைத்து ஆனந்த களிப்பாக மாற்றுகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதிகளோடு பலவீனத்தோடு ஜாயிண்டுகள்ல வலிகளோடு வேலைகள் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாக விளங்க செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. கர்த்தர் கிருபையாக இறங்கி ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் மாற்றி பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அப்பா ஆயுள் முழுவதும் உமக்காக ஓடி உழைக்க உம்முடைய ராட்சியத்தை கட்ட உம்முடைய நீதியின் பாதையில் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆமென்றும் ஆமென் என்று நீங்க பதில் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. சகல வியாதிகளையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2 ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று சகோதரர் தயாபரனுக்காகவும் அவருடைய குடும்ப சமாதானத்துக்காகவும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றொன்று சகோதரர் ராஜன் வேலை இல்லாமல் அவருடைய குடும்பம் சிதறி இருக்கிற காரியங்கள் அவருக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும்படியாகவும் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சகலத்தையும் அறிந்து ஆராய்ந்து எங்களை கிருபையாய் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் கூட அப்பா சகோதரர் தயாபரனுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறேன் தகப்பனே. அவருடைய தங்கை கணவனை இழந்து காணப்படுகிறதை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அவருடைய தகப்பன் ஒரு கிட்னியோடு கூட தகப்பனே கஷ்டமான சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்டதான இடுக்கமான சூழ்நிலைகளிலே மனவேதனையோடு காணப்படுகிற அந்த குடும்பத்துக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே கணவனை இழந்த இளம்பெண்களின் நிலைமையை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஹல்லேலூயா. நீர் அந்த சகோதரிக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அவர்களுக்குள்ளாய் ஒரு தெளிவை கட்டளையிடுவீராக கர்த்தாவே. விசுவாசத்தினாலே உம்மை இறுக பற்றிக்கொண்டு தன் வாழ்க்கையிலே முன்னேறி செல்லத்தக்கதான ஒரு தெளிந்த ஞானத்தையும் சமாதானத்தையும் கிருபையாய் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பா ஒற்றை கிட்னியோடு கூட காணப்படுகிறவருடைய தகப்பனருடைய நிலைமை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த குடும்பத்திலே தகப்பனே ஹல்லேலூயா தலைமையாய் நின்று நடத்த வேண்டிய அவர் தகப்பனே ஹல்லேலூயா. அப்பா இப்படிப்பட்டதான சுகவீனத்திற்குள்ளாய் காணப்படுகிறீர் அப்பா. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கிருபையாய் கொடுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்திற்குள்ளாய் உம்முடைய விசுவாசத்தின் தகப்பனே விசுவாசத்தை ஊற்றி கொடுங்க அப்பா தகப்பனே. பிள்ளைகள் உம்முடைய விசுவாசத்தினாலே நிலைநிற்கவும் அப்பா எழும்பி தகப்பனே ஹல்லேலூயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஓட்டத்தை ஓடவும் நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து நீங்க வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பா இன்னுமாய் தகப்பனே சகோதரன் ராஜனுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறேன் அப்பா. கடன் வாங்கி தகப்பனே ஹல்லேலூயா இந்த தூர தேசத்திற்கு வந்தும் தகப்பனே வேலை கிடைக்காதபடிக்கு அப்பா நிரந்தரமான வேலை இல்லாதபடிக்கும் அப்பா தகப்பனே அவர் கஷ்டப்படுகிற காரியங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. பணத்தை சரியாக தகப்பனே குடும்ப தகப்பனே செலவிற்கு அனுப்ப முடியாதபடி அப்பா பிள்ளைகள் இங்கும் அங்குமாய் தகப்பனே ஹல்லேலூயா அப்பா சிதறி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த மகனுடைய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும்படியா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனமாய் தகப்பனே சபையாராய் இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் தகப்பனே அந்த மகனுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்கும் ஐடியா தகப்பனே ஸ்டாம்ப் பண்ணப்படவும் என் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. உம்மாலே எல்லாம் ஆகும் தகப்பனே. அந்த குடும்பங்கள் இணைக்கப்பட உதவி செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒரு
ஒரு மனிதனை தனிமையானவனாய் அல்ல ஆண்டவரே, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து அப்பா அவைகளை உமக்கென்று வளர்க்கும்படியாய் நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களை இணைத்து வைத்திருக்கும் தகப்பனே, அவர்களை ஆசீர்வதிக்கும் வல்லமையுள்ள ஒரே தேவன் நீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் உமக்குள்ளாய் வளரவும் அநேக கனிகளை தரும் என் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டும் கர்த்தாவே. அப்பா இப்படிப்பட்டதான தகப்பனே ஹல்லேலூயா பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்காகவும் சமூகத்தில் வருகிறோம் அப்பா தகப்பனே. யார் யார் தங்கள் குடும்பம் கடன் பிரச்சனை நிமித்தமாக குடும்பம் சிதறி இருக்கிறதோ தகப்பனே, அவர்களுக்கெல்லாம் நீங்க ஒரு விடுதலை கொடுத்து ஒரு நல்ல வேலையை கொடுத்து தகப்பனே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்டதான ஜனங்கள் மேல் மனதிருக்கமுடையவராய் தகப்பனே ஹல்லேலூயா இயேசப்பா காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரசாந்தன் சகோதரனுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம். அவருடைய ஆத்தும பாரத்தை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. இன்னும் அநேகருக்காய் தகப்பனை ஊழியம் செய்யத்தக்கதாகவும் தகப்பனை அநேகருக்கு உம்முடைய வார்த்தைகளை தகப்பனை எடுத்துச் செல்லத்தக்கதாகவும் என் தேவன் நீர் அந்த மகனை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. இயேசுப்பா அவருடைய ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் காணப்படுவதாக, அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திப்பீராக கர்த்தாவே. இதோ சகலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எல்லா ஜெபங்களையும் கேட்டார். ஆமென். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த கால வேளையில் கர்த்தாவே நாங்கள் உபவாசத்தோடு வந்து ராஜா உம்மை நோக்கி பார்க்கவும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கவும் விண்ணப்பிக்கவும் தகப்பனே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே நீர் எங்கள் தேவைகளை அறிந்து அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் கேட்க மறந்த காரியங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்குமானால் தயவாய் கர்த்தர் கிருபையாய் இறங்கி சகலதையும் நேர்த்தியாய் அதனதன் காலத்தில் நீர் செய்து முடிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் சௌரி ஜெனாவுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. மகளுக்கு நீங்கள் எவ்வளவோ அற்புதங்களை செய்தீங்க ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே மகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற அந்த கிரியேட்டினுடைய லெவல் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அது நோமலாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதங்களை செய்து விட்டீர், அதற்காக உமக்கு நன்றி. நீர் சமீபத்துக்கும் மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனென்ற உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நம்முடைய பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக வேலைகளின் நிமித்தம் மகன் ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே மகன் வேலை செய்கிற இடங்களில் வர முடியாத நாட்களில் கர்த்தருடைய பலம் அவரை தாங்கி கொள்ளும்படியாய் அவரை ஏந்தி கொள்ளும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனுக்கு நல்ல சுகபலம் ஆரோக்கியத்தை நீர் கொடுத்து கர்த்தாவே உமக்காய் இன்னும் பிரகாசிக்க உமக்காய் இன்னும் ஓட நல்ல சுகபலம் ஜீவனை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் வேலை ஸ்தலத்தில் அவனுக்கு துணையாய் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே வேலை இல்லாமல் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் ராஜா உம்முடைய கிருபை இரக்கம் செய்யட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே அநேக புதிய வேலை வாய்ப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகும்படியாய் இந்த தேசத்தின் தலைவருடைய இருதயங்களில் கண்களில் தயவு கிடைக்கும்படியாய் நீர் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே இன்றைய நாளிலும் வந்து உம் சமூகத்தில் ஆண்டவரே கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவருடைய எல்லா பயங்களை நீக்கி அவளை விடுதலையாக்கி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடி எங்களோடு கூட தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் கூட இருந்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்தாவியின் உதவியொத்தாசையிலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக இன்றைய நாளும் உம்மை தேடும்படியாய் உம்மை அறியும்படியாய் ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒப்பு கொடுத்த பிள்ளைகளோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா.